இலங்கை அரசு மாறும் வரை நல்லிணக்கம் வராது அப்படின்னு சம்பந்தன் ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை அவர் உள்ளடக்கிறார். இந்த இடத்துல சம்பந்தனோட பேட்டியோட 87 88 காலகட்டங்களில் வரதராஜ் பெருமாள் சொன்னது, ஒரு மாநில அரசுக்கு அவர் அந்த மாநில முதலமைச்சருக்கு அவர் உட்காரக்கூடிய நாற்காலி வாங்குவதற்கு கூட கிடையாது, ஒரு முனிசிபல் கார்பரேஷனுங்கிற அந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்று வரை நிலைமை அப்படிதான் இருக்கா, இல்லை இந்த கால மாற்றத்துக்கு பிறகு குறிப்பாக இந்த 2009 அதற்கு பிறகு ஒரு சர்வதேச நிர்பந்தத்தின் காரணமாவது ஓரளவுக்கு உரிமைகள் இந்த மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு, மாகாண அரசுகளுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, முதல்ல ஒரு விஷயம் வந்து என்னென்னா, அவர் சம்பந்தம் சொல்லியிருக்கிற விஷயத்தில் வந்து என்னென்னா, அவர் குறிப்பிட விட்டுட்டார்னு நினைக்கிறேன். இலங்கை அரசில் வந்து தமிழர்களுக்கு வந்து என்னென்னா மொழி உரிமை வரணும் அப்படின்னா அதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டிய கடமை வந்து இந்திய அரசாங்கத்திற்கு தான் இருக்கின்றது. ஏனென்றால் வந்து என்னென்னா 1986 87 ராஜீவ்காந்தியினுடைய வலியுறுத்தின் பேரிலே தான் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதே ஒழிய, அப்பையும் வந்து என்னென்னா இதே இலங்கை அரசாங்கம் வந்து தாங்களாக முன் வந்தெல்லாம் இந்த ஒப்பந்தம் செய்யலை. அந்த ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் இருந்தன, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய வலியுறுத்தலின் பேரில் தான் நடந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தமே சீர்குலைக்கிறதுக்காக ஜெயவர்தனை வந்து என்ன பண்ணார்னா விடுதலை புலிகளுடன் சேர்ந்தார். ஸோ இந்திய அரசாங்கத்தினுடைய வற்புறுத்தலுக்காக வந்து என்னென்னா ஒப்பந்தம் வந்து இந்தியாவோட அது ராஜீவ்காந்தியோட செய்துகின்றார் இல்லையா, அதை சீர்குலைக்க பிறகு என்ன சொன்னார், எந்த அளவுக்கு ஜெயவர்தனை போனார்னா, ஸோ விடுதலை புலிகளும் நாங்களும் அண்ணன் தம்பிக, ஸோ இந்தியா வந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா அது அன்றைக்கு தேதியில் இருந்த அந்த ஒரு சூழலில் வந்து என்னென்னா இலங்கை மக்களை இந்திய அரசாங்கத்தை வந்து வெளியே போக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். IPKF வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து என்னென்னா இது ஒரு இராணுவ ரீதியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுல அதற்கு பின்னாடி விடுதலை புலிகள் மாறி போனார்கள். ஸோ அவர் சம்பந்தன் சொன்னது போல வந்து என்னென்னா விடுதலை புலிகளுடைய மிகப்பெரிய தவறு, அவர்கள் ஜனநாயக ரீதியாக செயலாற்ற தவறிவிட்டார்கள். ஜனநாயகன்றது இல்லாமல் போய் அவருடைய சர்வாதிகாரங்கிறது. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து என்னென்னா 2009 நடந்த விஷயம் வந்து என்னென்னா இதை விட ரொம்ப துக்ககரமான விஷயம், அதிர்ச்சியான விஷயம். இலங்கை மக்களுடைய இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அழித்தொழிப்புக்கு உறுதுணையாக நின்றது வந்து என்னென்னா தமிழ்நாட்டு சுதந்திரத்திற்கு அப்புறம் மிக அதிக எண்ணிக்கையில் தமிழர்களை மந்திரியாக கொண்டிருந்த இந்த ஐக்கிய முற்போக்கு அரசாங்கம் தான். ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம் அவர்களே காரணமாக இருந்திருக்கிற இந்த பேட்டியில் சம்பந்தன் கொடுத்துருக்க இந்த விரிவான பேட்டியில் பல யதார்த்தமாக அங்கே இருக்கக்கூடிய கலசூழல் வருது. நம்ம அதுக்குள்ள விவாதத்தை மீண்டும் கொண்டு வரலாம். இராணுவமயமாக்கல் பற்றி விரிவாக சம்பந்தன் பேசியிருக்கார். அதில் அதாவது இராணுவமயமாக்கத்தின் மூலமாக பெரும்பான்மை மக்களை அங்கு குடியேற்றி அதன் மூலம் தமிழ் மக்களின் அடையாளத்தை அழித்து ஒரே இனம் ஒரே மதம் ஒரே சமூகம் என்ற சூழலை உருவாக்கி அதன் மூலமாக சுயாட்சி கோரிக்கை முற்றிலுமாக துடைத்தெறிவது அரசின் உள்நோக்கம். அது மட்டும் சொல்லலை, அதோட இராணுவமே விவசாயம் செய்கின்றது, இராணுவமே பாதுகாப்பை செய்கின்றது, இராணுவமே வியாபாரம் செய்கின்றது, இராணுவமே எல்லாம் செய்கின்றது. ஆக வெளியில் பார்ப்பதற்கு சர்வதேச சமூகங்கள் நிர்பந்திக்குது அப்படின்னு சொல்கிறதுல அந்த நிர்பந்தத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய முழுமையான நமக்கு ஆதரவு நமக்கு இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளான சீனாவுக்கோ அல்லது பாகிஸ்தானுடைய ஆதரவோ நமக்கு முழுமையாக இருக்கின்றது என்ற காரணத்தினால அவர் சொன்னது மிக சரியான ஒரு வார்த்தை, ஒரே சமூகம் ஒரே இனம், இங்கே யாரும் எல்லோரும் ஒன்று என்று தான் சமீபத்தில் ராஜபக்சே கூட சொல்லியிருக்கிறார். ராஜபக்சே சொல்கிறது என்னன்னா இங்கே ஒரே இனம் தான் இருக்கணும், ஒரே மொழி தான் இருக்கணும், அவர்கள் மட்டுமே இருக்கணும். இலங்கை என்று சொன்னால் அது சிங்களர்களுக்கான ஒரு தேசம், மற்றவர்கள் இவர்களுக்கு அடங்கி நடக்கட்டும், இல்லை என்றால் இங்கிருந்து போகட்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறதே தவிர இதில் சம்பந்தம் சொல்லக்கூடியது ஏற்கனவே நீங்கள் முன்னுரையில் சொன்னது போல ஒரே ஒரு சிறிய அளவு ஒரு குண்டூசி வாங்குவதற்கு, நாற்காலியில் ஒரு குண்டூசி வாங்குவதற்கு கூட அதிகாரம் இல்லாத ஒரு முதலமைச்சராகத்தான் இன்றைக்கு அங்கே விக்னேஸ்வரன் இருந்து வருகின்றார். வேறு வழி இல்லாமல் அவர்களும் அதை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சமூகம் இதை அமைதியாக கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு முறை டஃப்ளின் தீர்ப்பாயம் சொல்லிவிட்டு தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவர்கள் சொல்லுகின்றார்கள் அதனால் அதை அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறதே தவிர ஆக்கப்பூர்வமான முறையில் அங்கே தமிழர்களுக்கு நியாயமான சுயாட்சி அவர் சொல்லியிருக்கக்கூடியது போல எங்களுக்கு சுயாட்சிக்கான உரிமை, நாங்கள் எங்களுடைய செய்யணுன்றதுக்கான வாய்ப்பே இல்லாத போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் விக்னேஸ்வரனுடைய இந்த பதவி ஏற்பென்பதும் தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஒரு ஆட்சி என்பது அடுத்த கட்ட ஜனநாயக போராட்டத்தோட முதல் படி அப்படின்னு பார்க்காமல் இப்பவே தொய்விட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு தரப்புல கருத்து சொல்லப்படுது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும்.
இங்கே நம்ம இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்திற்கும் இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு இருக்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வந்து அடிப்படை உரிமைகள் வகுக்கப்பட்டன. அடிப்படையில் உரிமைகளில் ஒன்றாக வந்து என்னென்னா நில உடைமை. ஸோ நம்ம வந்து ஒரு விவசாயம் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோன்னா அந்த நிலத்தின் உடைமை சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து என்னென்னா அது இருக்கிறது. அந்த உடைமையை வந்து என்னென்னா ஒரு சட்டத்தின் ரீதியாக அல்லாமல் வேறு எந்த வழியாகவும் அரசாங்கமே எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. நில ஆர்ஜிதங்க செய்து வந்தால் கூட அதுக்கான நஷ்டஈடு தரணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னென்னா நம்முடைய அரசமைப்பில் இருக்கின்றது. ஆனால் இலங்கையினுடைய அரசமைப்பு சட்டத்தில் வந்து என்னென்னா இன்றைக்கு இல்லை, அவங்க முதலிருந்தே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த நிலங்கள் அனைத்துமே வந்து என்னென்னா அரசாங்கத்திற்கு சொந்தமானது அப்படின்னு அரசாங்கம் தான் வந்து உங்களுக்கு வந்து நிலத்தை வந்து வழங்குகின்றது. அப்படின்றப்போ வந்து அந்த அரசாங்கமே மீண்டும் அந்த நிலத்தை இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சட்டம் வந்து அரசமைப்பு சட்டம் வந்து அங்கே வழிவகை செய்கிறது. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். இதனால தான் வந்து என்னென்னா இலங்கையில் உள்ள தமிழர்கள் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கருதுகின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னா இது சர்வதேச சமுதாயம் ஒன்றும் பண்ணாது. டப்ளினில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஐரோப்பாவில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ அவங்க இந்த நிச்சயமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். இதற்கான கடமை முழுக்க இந்திய அரசாங்கத்தினை சார்ந்தது. உதாரணம், அது இலங்கை அரசோட சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கின்றது, தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயன்றதுனால. நேற்றைக்கு வந்து என்னென்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பதில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. அதில் மத்திய அரசாங்கத்தினோட நிலைப்பாடு என்னென்னா கச்சத்தீவை சுற்றி வந்து என்னென்னா மீன்பிடி உரிமைகள் இந்திய மீனவர்களுக்கு கிடையாதுங்கிற விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு விஷயம் அது சற்றே தொடர்புடைய விஷயமா இருந்தாலும் அது வேற ஒரு தளத்தில் விவாதிக்கப்பட வேண்டியிருக்கு. இல்லை இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு விஷயம் இவரோட நான் என்ன ஒத்து போகிறேன்னா தமிழர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து என்னென்னா புதுடில்லி வந்து என்னென்னா பாராமுகமாக இருந்து வருகின்றது. அந்த விஷயம் வந்து மாற்றப்படணும், நிச்சயமாக வந்து மாற்றப்படணும். இந்த விஷயம் இவை சரிவர இதற்காக வந்து இலங்கை மேலே போர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ராஜரீகமாக டிப்ளமேட்டிக்காகவே வந்து ராஜரீகமான ப்ரெஷர்ஸ் கொடுத்தாலே நிச்சயமாக இலங்கைக்கு வேற வழி கிடையாது. இவங்க வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, எந்த ஒரு நாட்டிலும் அந்தந்த தேசிய இனங்களுக்கான மரியாதை என்பது அவசியம். அது இந்த காலகட்டங்களில் இந்த குறிப்பாக இந்த நூற்றாண்டில் அதற்கான போராட்டம். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இலங்கைங்கிறது வந்து என்னன்னா இந்தியாவோட ஒரு மாகாணம் கிடையாது. இலங்கைங்கிறது ஒரு தனி நாடு அப்படிங்கிறத கருத்தில் வச்சுருந்து, ஆனால் நிச்சயமாக இலங்கை வந்து என்னன்னா இந்தியாவை மீறி செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கின்றதால நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு புது வாழ்வு வர்றதுக்கான விஷயத்தை வந்து என்னன்னா மத்திய அரசாங்கம் தான் முன்னெடுக்கும். அந்த அளவில் இந்த விவாதத்தை நிறைய செய்வோம். இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பற்றி பேசலாம்.